எடுத்து வைக்கல பின்னாலே பின்னாலே எடுத்து வைக்கல பின்னாலே சாப்பாட்டுல 4 மூடிய வச்சுக்கலாம். யாரை பார்த்தா யாரை பார்த்தா என் மேல தப்பு செருப்பு கைட்டு அடி வாங்கி போறேன். ஏண்டா சாவுக்கு செய்யற சடங்களா செய்யற ஏண்டா இப்படி செய்யற ஒரு கேள்வி கேட்டான்னா ஏண்டா உன் வாயில நீதான் வாயில பூ வச்சுட்டா எப்படி பேச முடியும்? வாயில வச்சுட்டேன் வாயில எதுலயே வைக்கிறாங்க கூட தொலைச்சு என்ன பேசுற தெரிஞ்சுக்கணும். முதல்ல உடம்ப காப்பாத்துறா சாப்பிடுறா யாரு எங்க அப்பாடா எப்படியா பட்டவரு செய்யலாமா என்ன ஒரு பொம்பளை ஆமா நீ அடிக்கிற ஆமா ஆம்பளை நான் தாங்கிக்கிறேன். பொம்பளை ஒரு ஆம்பளை இறங்கி அடிச்சு வச்சுக்கா எல்லாம் கீழ்ந்து முடியாது முடியாது. அப்பா மகளே எதற்காக அழுத்தீங்க? மகளே வளர்வழி நீயா வளர்ந்து தக்க பருவம் வளர்ந்து விட்டாய். ஆமா நாலொரு மேடி ஒரு வடவகை வளர்த்து விட்டு இருந்தாலும் நீயோ கண்ணி பருவம் நீங்கி மக்கள் பருவம் அடைந்து விட்டாய். சரிதான். ஆகையினால் உனக்கு நான் கல்யாணம் முடிக்க போறேன். வாடா இங்க கிட்ட வாடா இங்க. ஆமா கல்யாணம் எப்படா இருக்கும்? நல்லா இருக்குமா சுத்திப்பா இருக்குமா கஷ்டமா இருக்குமா எப்படா இருக்கு? எனக்கு வாங்கி குடுறா. கல்யாணம்னா தெரியாதா? தெரியாது. இப்ப பசங்க வரல காட்டினா உடனே முழுகிறாங்க. எப்படி முழுகிறாங்க? கல்யாணம்னா தெரியாதா? தெரியாது. எந்த பஸ் இருக்கான்? எப்படா இருக்கும்? இந்த பஸ் இருக்கும். அவளோ அறியாதவள் தெரியாதவள் புரியாதவள். அம்மா சொல்லி குறையில்லைங்க. அம்மா இருந்த வளர்த்திருந்தா கல்யாணம் எப்படி செய்யறது அப்பா அம்மா சொல்லி வச்சிருப்போம். அம்மா பயப்படாத. சரி திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். இதான் திருமணமா? இதான் திருமணமா? அப்படி திருமணம் அப்புறமா புரியணும் அப்புறமா உங்களுக்கு அறுபத்தணும். தெளிவா சொல்றா. என்ன திருமணம் பயப்படுற மாதிரி ஒண்ணும் கிடையாது. எப்படி? உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எடுத்துக்காட்டு இங்க வந்து நீட்டா. சரி நீட்டா எங்க போனோம்? நீட்டா நீ போவாது அது போவோம். சேத்துப்பட்டு போ. சரி சேத்துப்பட்டு பஜாருக்கு போய் பஜார் முதல்ல உன் காலுக்கு ஏற்ற செருப்பு எடுத்து போடுவாங்க. என்னடா செருப்புக்கு போறேன்? செருப்புக்கும் கல்யாணத்துக்கு தான் பின்னிங்கிறது உனக்கு தெரியாது. அப்படியா? சரி புது செருப்பு நீ முதல்ல போட சொல்ல எப்படி இருக்கும்? ஏடா புது செருப்பு வாங்கி போட்டா போகுண்டா. புது செருப்பு ஆமா நீ முதல்ல போட சொல்ல. ஆமா சும்மா போகும். 4 முறை போட்டு எடுத்துட்டா போகும். அதேதான் கல்யாணமும். கல்யாணத்துக்கு சொல்றா இப்படி சபை பேசுவது. மகளே சொன்னாரா உனக்கு கல்யாணம் கூட விருப்பம் என்னமா? அப்பா எனக்கு திருமணமா? இப்போது வேண்டாம் அப்பா. உலக அனுபவம் தெரிந்து நான் வந்து திருமணம் செய்திருக்கிறேன். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் உனக்கு விருப்பப்படியே சென்று. அம்மா உனக்கு உலக அனுபவம் தெரிய வேண்டும். ஆமா அதற்காக நீ கல்யாணத்திற்கு ஒத்துக்கிற வரையும் உனக்கேத்த ஆடவளை நீ பார்க்கின்ற வரையும் உனக்காக ஏற்படுத்திய மலர்வனம். ஆமா உனக்காக ஏற்படுத்திய மலர்வனத்திலே நீ ஓடி பெண்களோடு ஆடி பாடி என்ன நம்பி அனுப்பு. குழந்தைய 10 மாசம் முன்னுக்கு போட்டாங்க. என்னால முட்டை பாக்குற இல்ல மருந்து கூட போட்டு எங்க சித்தப்பாடா அவரு. சித்தப்பா அவரு பெரிய அப்பா
அம்மா வெற்றியோடு சேர்ந்து வா வருகிறேன். அம்மா அன்பு பார்த்தாயா மலர் வனத்தை? ஆமா அழகாக பூத்து குலுங்குகிறது. ஆமா அந்த மலர் அது என்ன மலர்? உன்னை பார்த்து வா 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 என்று அழைக்கிறது. போன் நம்பர் கேக்குதுமா அந்த மலர்? சரி இதோ பார்த்தாயா இது என்ன மலர்? அழகாக பூத்து குலுங்குகிறது. ஆமாண்டா. இதெல்லாம் என்ன மலர் தெரியுமா? என்ன மலர்? நமக்கு ஏற்ற மலர். நமக்கு ஏற்ற மலர் என்ன மலர் தெரியாதா? தெரியல. வா சரி மலர் பரிசு வரியா? அம்மா வெள்ளை வெள்ளையா பூத்துக்குது பார். அதுல என்ன மலர்? என்ன மலர் சொல்ற மூதேவி? என்ன மலர்? மல்லி. மல்லி இல்ல? உனக்கு அழகாக பூக்கும் சொல்லி ஆமாண்டா. மல்லி எல்லாம் பறிச்சு பறித்து ஆழமாக கொடுத்து கார்மேக புதரி ஆமா சூடி நாள் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும். இப்போ மல்லி பெற்றாரா? தேன் பாயும் தோளே நில தண்டலே राजयोगमे पारा राजयोगमे पारा राजयोगम में पारा அப்படியா உங்களுடைய கரத்தால நீ கூட்டி விடு. எப்படி அம்மா என்ன இந்த அழகிய மல்லிகள் அழகிய மல்லிகள் உன்னை பார்க்க பார்க்க திரும்புறியா? அம்மா என்ன எடுத்து வைத்தல பின்னாலே பின்னாலே எடுத்து வைத்தல பின்னாலே
ஆடவர்கள் கூட வரலாம். அடுத்த மலர்வனம் அப்பா உனக்காக ஏற்படுத்திய மலர்வனம். ஆடவர் பார்வையே படவே கூடாது. உனக்காக கோயில்கள் பாடுவாங்க. அங்க ஓடிவா. பார்க்க வேண்டும். பேசக்கூடாது. சரி சரி சரி, நான் பேச மாட்டேன். நானே பேச மாட்டேன். யாருமே பேசாதீங்க. அம்மா நீங்க பேசாதீங்க. ஆமா, எங்க போறீங்க? யாரு எங்க வரீங்க? நீங்க பேசாதீங்கம்மா. நீங்க
பேசாதீங்க. நீங்க பேசுறீங்க. அம்மா. நீங்க அருகாமையில நீங்க வராதீங்க. அம்மா ஆமாம்மா. எந்த டோல்கேட்டுக்கு போயிருந்தீங்க? இது போற யார பத்தி எழுதி வர சொல்றேன். அம்மா நீங்க பாருங்கம்மா, எங்க கிட்ட பேசாதீங்க 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 உம்பிச்சுக்கா. சரி போறோம். சரி போங்க. அம்மா உங்களை தேடி பார்த்து காதா வலிக்குது. அப்படி போயிருந்தீங்க. யாரு நான் உன்னை தேட என்ன தேட இதே வழக்குல கதையாயிடுச்சு தெரியுமா? அப்படியா? வழக்குல கதையாயிடுச்சா? ஆமா. இங்க பாருங்கம்மா, உங்களை எங்கெல்லாம் தேடி பாக்குறது தெரியுமா? எங்க? ஒரு இடமா 2 இடமா? அப்படியா? இங்க பாருங்கம்மா, என் வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களை பார்ப்பதற்காக காலையில இருந்து குளிச்சுட்டு இங்க பாருங்கம்மா, இங்க தலை கூட நான் வாழவே இல்லை. உங்களை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன். எங்க போறீங்க? எத்தனை இடத்த சொல்லுவாங்க? எத்தனை கேட்க சொல்லு. எங்கம்மா போனீங்க? மலவளச்சோலையில ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடணும். மலர் விளையாட்டு விளையாட வேண்டும். புதுமையா இருக்கணுமா? புதுமையான விளையாட்டு. இங்க பாருங்கம்மா, அரண்மனை விட்டு மலர்வன சிலைக்கு போக வேண்டும். ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக போக வேண்டும். ஏண்டி ஏன் பூ பந்து விளையாட்டு விளையாட அங்க போய் விளையாடலாமா? அப்படியா? இருந்து புறப்பட்டு போகலாம். எப்படி தெரியுமா? எப்படி?
லாபமா வருந்தினார் லாபமா குழப்பமா பருந்தினா லாபமா இறைவனை நினைப்பதா வாழ்க்கை சோகமா பருந்தினா லாபமா தாயே காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி திருவேற்காடிலே அம்மா கருமாரி தாயே கருமாரி கருமாரி என்று நான் உனைதானே வணங்கி வருகின்றேன் அம்மா தாயே இந்த உலகத்தில் நான் இரு கண்களும் தெரியாமல் குருடனாக பிறந்து விட்டேன் இந்த பூமியிலே தாய்த்தட்டு இல்லாமல் யாரும் எதற்காக நான் பிறக்க வேண்டும் அம்மா ஒருவேளை சூற்றுக்கு நான் படுபாடு கொஞ்சம் அல்லவே தாயே இந்த உலகத்திலே நீ கொடுத்த பெயர் ஞானமணியா வீதி விதியாக பசி எடுக்கிறது என்று நான் வருகின்றேன் என் பசியானதை தீரவில்லையே தாயே எனக்கு தெரியாமல் நான் இருக்கின்றேனே அம்மா இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக பிறந்தால் சில காலம் துன்பத்தில் வாழலாம் சில காலம் இன்பத்தில் வாழலாம் என் வாழ்க்கையே துன்பமாக போய்விட்டதே தாயே அம்மா கருமாரி கருமாரி அம்மா என்று நான் உனைதானே வணங்கி வருகின்றேன் என்னை பெற்றெடுத்த தாயின் முகத்தை கூட நான் பார்த்ததே கிடையாது அம்மா தாயே கண்ணு ரெண்டும் இல்லை அம்மா கண்ணன் மனம் பாடுதம்மா கண்ணு ரெண்டும் இல்லை அம்மா கண்ணன் மனவாடுதம்மா காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா அம்மம்மா கண்ணி விட எந்த மனம் துடிதுடிக்குதம்மா
பால் மனசு தவிக்குதம்மா கண்ணு ரெண்டும் இல்லை அம்மா கண்ணன் மனவாடுதம்மா காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா அம்மம்மா கண்டை விட எங்கள் மனம் துடி துடிக்குதம்மா கத்தியில கால வச்சு காதம்படி நடந்து வந்தேன் கண்ணு ரெண்டு கட்டிக்கிட்டு கண்ணாடியே நடந்து வந்தேன் கண்ணு ரெண்டு எல்லையம்மா கண்ணன் மனவாடுதம்மா காணாத காட்சி எல்லாம் காணவில்லை அம்மா அம்மா கண்டு விட எங்கள் மனம் பசி கொடுமை தாங்க முடியவில்லையே அம்மா இந்த உலகத்தில் நான் குருடனாக பிறந்து விட்டேனே அம்மா நான் என் மகனாக பிறக்க வேண்டும் தாயே சின்ன சின்ன வயதிலே என்னை சாகரித்திருக்க கூடாது அம்மா அம்மா தான் என்னை இல்லாமல் யாரும் மற்ற அனாதையாக நான் பிறந்தது பாவம் ஐயோ என்னால் பசி தாங்க முடியவில்லையே அம்மா